ஹலோ ஆல், இன்றைக்கி என் கையில் என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன் டீட்டெயிலாக இதை ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேசிக் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். கீழே வந்து டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அண்டு பக்கத்துலேயே ஸ்பீக்கர். நீங்கள் வந்து உங்களோட ஏர்பாட்ஸ் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அக்யூரேட்டாக லொக்கேஷன் காமிக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜஸ்ட் நாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். சைடில் பார்த்திங்கன்னா இந்த டேக் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரோ 3 வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22,000க்கு வாங்கினேன்னு சொன்னான். நான் வந்து அமேசானில் செக் பண்ணேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எதுவுமே இல்லை, இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை. நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ணணும். நான் அப்படி செக் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஃபீச்சர் என்னென்னு பார்த்தேன்னா, இதில் வந்து என்கிரேவிங் பண்ணி தராங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக என்னென்னா எமோஜியாக இருக்கலாம். நான் இந்த சைடில் ஆட் பண்ணுறேன். எமோஜியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட நேம் இருக்கலாம். அது நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து என்கிரேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்க்ளூட் ஆகி வருது. அண்ட் டெலிவர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 20 to 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா 2 சேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸோட டிப்ஸ் அதில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி. ஸோ இதோட முந்தைய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஃபிசிக்கல் பட்டன் மாதிரி. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பேர் பண்ணோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் டச் சென்சிட்டிவ் மாற்றிருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் லைட் எரியும். அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணணும். டபுள் டேப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒயிட் லைட் பிளிங்க் ஆகும். அப்போ வந்து உங்களோட மொபைலில் வந்து காமிக்கும் இந்த பர்டிகுலர் இது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, கனெக்ட் பண்ணும்போது 2 இயர்பட்ஸையும் உங்கள் காதில் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் காதில் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்க எந்த நாய்ஸுமே கேட்காது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடும் அண்ட் சப்ரஸ் பண்ணி விட்ரும். ஓகே, இப்போ இதோட ஃபீச்சர்ஸை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கனெக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும். இது வந்து என்னோடய தெரிஞ்ச பையனோட ஏர்பாட்ஸ். ஸோ வந்து கடன் தான் வாங்கிட்டு வந்தேன், ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா லிசனிங் மோடு வந்து 4 மோடு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். அடாப்டிவ், ஆஃப் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதாவது ப்ரோ 3 விட 4 டைம்ஸ் இது வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிவிடோன்னா சரௌண்டிங் நாய்ஸை வந்து ஐசோலேட் பண்ணிவிட்றோம். ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரௌண்டிங் நாய்ஸ் கேட்கலாம். ட்ரான்ஸ்பரன்சி பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அடாப்டிவ் இந்த ரெண்டுத்துக்கும் பெருசான டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கல. ஸோ இதோட கண்ட்ரோல்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசியிருந்தேன். இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன், ஃபிசிக்கல் பட்டன் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. டச் சென்சிட்டிவ் தான். ஆனால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு அதில். இதில் வால்யூம் வந்து எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணோன்னா இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்க மாதிரி தான். ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் வந்து மேலே கீழே இதில் இருக்க ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இயர்பட்ஸை காதில் மாட்டினோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிசனிங் மோடு வந்து ட்ரான்ஸ்பரன்சி போயிடும். ஏன்னா 2 இயர்பட்ஸுமே காதில் இல்லை அந்த ஏர்பாட்ஸ். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்பரன்சி போயிடும். இப்போ வந்து நான் வந்து 2டையும் காதில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஏர்பாட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்கள் நார்மலாக எல்லா இயர்பட்ஸ்லையும் இருக்க மாதிரி தான். லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் அந்த ஸ்டெம் சொன்னல, அந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அதில் தெரியுமான்னு தெரில, நான் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லாங் ஹோல்ட் பண்ணால் என்னென்ன கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இது.
இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு சரி வச்சுக்கலாம், இன்னொரு சைடு வந்து இந்த மியூசிக் லிசனிங் மோட் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடு. அடுத்தது பார்த்திங்கன்னா கால் கண்ட்ரோல். இது வந்து பை டிஃபால்ட் வந்து நீங்கள் இன்னொன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கால் ஆன்சர் ஆகும். அப்புறம் வந்து மியூட் அன்மியூட், இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரெஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படின்ற மாதிரி. மூணாவது பார்த்திங்கன்னா எண்ட் கால், அதே தான், ப்ரெஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஸோ ரெக்கமெண்டேஷன் என்னன்னா மியூட் அன்மியூட் ப்ரெஸ் ஒன்ஸ் வச்சுக்கோங்க, அண்ட் எண்ட் கால் வந்து ப்ரெஸ் ட்வைஸ். ஸோ டிஃபால்ட் இருக்கிறது நல்லது. கேமரா கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இந்த ப்ளூடூத்தில் ரிமோட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் இது ஆக்ட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் கேமரா ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களா, அந்த ப்ரெஸ் பண்ணுற பட்டனை பொறுத்து அதை எப்படி ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கேமரா போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கேமரா போயிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஸோ ஃபோட்டோ எடுத்துருச்சு. நம்ம வந்து கேமரா கண்ட்ரோல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ, பர்சனலைஸ்டு வால்யூம், அட்ஜஸ்ட் த வால்யூம் ஆஃப் மீடியா இன் ரெஸ்பான்ஸ் டு யுவர் என்வாயன்மெண்ட். ஓகே, ஸோ இது பெருசாக எதுவும் இல்லை. கான்வர்சேஷன் அவேர்னஸ், ஸோ இதான் வந்து நான் பார்த்ததுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபீச்சர். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டேன்னா, சப்போஸ் நான் மியூசிக் கேட்டுட்ருக்கேன், நான் டிரைவிங்கில் ஏதோ இருக்கேன், பட் வந்து இல்லை நான் வந்து இயர்பட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன், யாராவது என்கிட்ட பேச வராங்க, பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் மீடியாவோட வால்யூமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அண்ட் வெளியில் பேசுகிறாங்கல்ல, ஆக்சுவலாக அவங்களோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது பெஸ்ட் ஃபீச்சர். லவுட் சவுண்ட் ரெடக்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்ன் அந்த மாதிரி சவுண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அடாப்டிவ் ஆடியோ, ஓகே ஃபைன். ஆட்டோமேட்டிக் இயர் டிடெக்ஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மியூசிக் கேட்டுட்ருக்கீங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து இயர்பட்ஸை காதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இயர் டிடெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த சாங்கை வந்து பாஸ் பண்ணிடும். சப்போஸ் இது வந்து ஆன்லைன் இல்லைன்னா என்ன பண்ணுன்னா சாங்கை வந்து பாஸ் பண்ணாது, சாங் கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டீரியோ ஆடியோவில் இருக்கும்போது ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இயரில் மட்டும்தான் அந்த சாங் அந்த இதெல்லாம் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஸ்பேஷியல் ஆடியோ போனீங்கன்னா கைண்ட் ஆஃப் 3D, லைக் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட 180 டிகிரி வர இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இது இதில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் 4 அப்படி வித் ஏஎன்சி அதில் வந்து இது ஆல்ரெடி இருக்குது. இது வந்து செகண்ட் டைம் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெரி லிமிட்டட் லாங்குவேஜ் தான் இருக்குது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, ஏன்னா என்னோடய மொபைல் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து மஸ்ட். ஸோ இது எந்த மொபைல்லாம் சப்போர்ட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா 15, 16, 15 Pro அண்ட் 16 ஆல் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். 16ல் எல்லா சீரிஸ் இருக்குது, பட் 15ல் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். 15 Proவில் இருந்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன், சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, இல்லை ரைட் சைடு. ஸோ பை டிஃபால்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி லைக் எந்த சைடு வந்து சவுண்டு இருக்கும் அந்த சைடு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக கூட வச்சுக்கலாம், எனக்கு லெஃப்ட் சைடு ஏர்பாட் தான் மைக்ரோஃபோன் ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு இது என்னென்னா பாஸ் மீடியா வென் ஃபாலோயிங் அஸ்லீப். ஸோ ஓகே, பட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபோன் இல்லை சாங் ப்ளே ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே டிடெக்ட் பண்ணும். சப்போஸ் எந்த மூமெண்ட்டும் இல்லை, சாங் ஸ்விட்ச் எதுவும் நடக்கலைன்னா அதுவே பாஸ் பண்ணி விட்ரும். பட் மியூசிக் கேட்குறப்ப நீங்கள் ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாதில்ல. ஸோ அது வந்து கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணுன்னா சாங் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த இது வந்து என்ன பண்ணுன்னா சாங் ப்ளே பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அது இல்லாமல் அந்த ஒன்ஸ் சாங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இது வந்து மொபைல் வந்து லாக் பண்ணி விட்ரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதில் வந்து டிடெக்ட் கரெக்டாக ஆகுது. பட் நான் வந்து கால் யாரையாவது பண்ணி நான் வந்து இதே ஜெஸ்டர் நான் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகலை. ஸோ இது எப்படின்னு காமிக்கிறேன். ஹெட் ஜெஸ்டர், ஸோ ட்ரை கொடுக்குறேன்.
ஸோ அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா இது உங்களோட இது. நான் அப் அண்ட் டவுன் பண்ணால் கால் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி, சைட் பை சைடு நாங்கள் பண்ணால் கால் வந்து டிக்ளைன் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ரி அதில் எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோஃபிட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காதில் வச்சுருக்க மாட்டாங்க, வெளியில் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒர்க் ஆகாது, ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம். நீ கரெக்டாக என்னோடய காதில் ஃபிட் ஆகிருக்கா, இல்லை நாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, இந்த அக்வஸ்டிக் சீல், நாய்ஸ் சீல் போனீங்கன்னா இதுவாக டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா unable to complete active feed, make sure. ஓகே. ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் குவைட்டாக இருக்கணும். ஓகே, இன்னொரு வாட்டி. ஓகே. ஸோ இது வந்து குட் சீல் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு ரெண்டுமே. ஆஃப் லிசனிங் மோட். இது வந்து இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹார்ட் ரேட் இது வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்றாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. அண்ட் அவ்வளோதான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ். மேபி ஒன்ஸ் என்னோடய மொபைலில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே நான் வந்து லைவ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.